வணக்கம் viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாங்க சாப்பிடலாம்ல கத்திரிக்காய் வச்சு செய்யக்கூடிய ஒரு பிரியாணி சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். இது நீங்க வந்து கத்திரிக்காய் சேர்க்காம கூட செய்யலாம். தம் பிரியாணிக்கெல்லாம் இது ரொம்ப சுவையா இருக்கும். இல்லனா வந்து ரைஸ் ஐட்டம்ஸ், புலாவ், ஜீரா ரைஸ் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இல்லனா வெறுமனே சாதத்துல கூட நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிடலாம். சோ இப்போ இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு pan வச்சு அதுல 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுபடட்டும். என்னோட வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லைட்டாக வறுபட்டது தான். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் அந்த எள்ளு பொரியிற வரைக்கும் தான் நான் வறுக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப அதிகமாக வறுக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு ட்ரை ஆனால் போதும். இப்போ பாருங்கள், இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஜஸ்ட் அந்த கலர் மாறும்போது அதை வந்து இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ இது கூடவே வந்து 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி இதை சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சிப்போம். இப்போ அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நான் முழுசாக சேர்த்துருக்கேன், ஜஸ்ட் அந்த கிராஸ் கட் போட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன பீசஸாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து எல்லா சைடும் நல்லா வதங்கி வர மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதிகமாக வறுக்க வேண்டாம், ஏன்னா வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து குழம்புல போட்டதும் வந்து அது அப்படியே கரைஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த பொன்னிறம் வந்துடுச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட நான் இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தேன். இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். மீதம் இருக்கிற எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுக்கோங்க. மசாலா பவுடர்லாம் சேர்த்துலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது வந்து நான் 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் கம்மியாக சேர்க்குறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் வந்து நல்லா அந்த மசாலா வதங்கினதும் அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை சேர்த்துருவோம். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய உருண்டை புளி நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு வந்து புளி நல்லா தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நல்ல ஒரு கொதியம் வந்துடுச்சு. நம்ம இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெய் வந்து லைட்டாக இந்த மாதிரி பிரிஞ்சு அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து கத்திரிக்காவை சேர்த்துருவோம். கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுருங்க. மூடி போட்டு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை வேக விடுவோம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. அந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு சைடில் வந்து இந்த மாதிரி செட்டில் இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம். இந்த கிரேவியை வந்து பிரியாணி மட்டும் இல்லைங்க, தோசை, சப்பாத்தி இது கூட எல்லாம் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.